என்னுடைய சார்புக்கு என்பிபி நிற்கிறது. அவ்வளோத்தையும் சொல்றேன் உங்களுக்கு. என்பிபிக்கு நான் தேவை என்கிற நிலைமைக்கு என்பிபி வந்திருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு நட்பான நிலைமையில கடந்து போறதுக்கு நான் நினைக்கிறேன். ஆளுங்கட்சி அரசாங்கம் அவர்களோட சண்டை பிடிப்பதாலேயோ பாராளுமன்றத்தில் காத்துவதாலேயோ ஒன்றும் நடக்க போவதில்லை. சோ நாங்கள் அதை கடந்து போவோம். இந்த தமிழருக்கு வணக்கம். நான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் ஃப்ரம் தமிழ். எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்றாக சேர்கின்றன. தமிழருக்கு தமிழீழம் பெற்றுக் கொடுக்க சேருங்கோ. தமிழடியான் இந்த வீடியோ பார்த்தேன். அதுக்கு முதல்ல எனக்கு தெரியும், நான் 8ஆம் தேதியே எனக்கு தெரியும் இவ சேர போய் சேரும். ஏன் சேர்றீங்கள்? ஒற்றுமை இருக்கண்டு இந்த தேர்தல்ல காட்டுறது. ஒரு ஒற்றுமையும் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். நம்புறவன் நம்பு, இல்ல இவன் பைத்தியம் சொல்ற கேட்கலன்னவன் போய் அடுத்த தேர்தல் முடிய 2 வருஷம் கழிச்சு திருப்பி வாராசா. ஒரு ஒற்றுமையும் இல்லை. நீங்கள் கூடி கதைச்சு என்ன முடிவெடுக்க போறீங்க? எல்லாருமா சேர்ந்து தமிழ்ல கேட்க போறீங்களோ? சரி, விஷயத்துக்கு வருவன். திருப்பி ஒரு கிளீன் வீடியோ. நாங்கள் எல்லா தமிழரசு கட்சிகளும் சேர்ந்து தமிழ் ஈழத்தை கேட்க போகிறோம். எங்களுடைய பிரபாகருடைய கோரிக்கையை வைக்க போகிறோம். சரி, நானும் பாரன் அண்ணன், நானும் கையெழுத்துறேன். நான் விசில் வேற அடிக்கிறேன். கேட்க போறீங்களோ? தமிழ் ஈழம் வந்து கதைக்கல, உங்களால கதைக்கல. சரி, 2வது, தமிழீழம் வேண்டாம், வடக்கு கிழக்கு மாகாண சபையை பலப்படுத்துங்கோ. கட்டாயம் கேளுங்கோ. ஏன்டா இந்த மாதிரி மாகாண சபை நான் தான் போட்டி நிற்பேன். ஒரு இலச்சனையும் இல்லை, கேளுங்கோ. போலீஸ் அதிகாரத்தையும் காணி அதிகாரத்தையும் சேர்த்து கேளுங்க. அதை கேட்டு தர போறாங்களோன்னு கேட்டால், அனுர அரசாங்கம் தெளிவா ஸ்மார்ட் கேஸ் தரப்போறதில்லை. 13 பிளஸ் தரப்போறதில்லை, 13 மைனஸ் ஆகத்தான் போகுது. 13 டம்மியா போகுதுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. 150 பேர் இருக்கிறாங்க தானே அவங்க, 159. என்னதான் குத்தி முறிஞ்சாலும் இங்கால இருக்கிற எஸ்ஜேபி இருக்கிறவங்க ஓட் போட போறாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் தமிழரை வச்சுக்கொண்டு செய்ய போற கான்ஸ்டிடியூஷனல் சேஞ்ச் இல்ல ராசா. அப்படியா இருந்தா நான் அந்த கான்ஸ்டிடியூஷன் கமிட்டிக்கு நான் போயிருப்பேன். அன்றைக்கு 22 பேர் நின்றுறாங்க அந்த கமிட்டில. 21 பேர் நின்றுறாங்க. எனக்கு 11 பேர் ஃபுல் சப்போர்ட். எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. 11 பேர் சப்போர்ட். அந்த பக்கம் நின்றதார் எங்கட ஸ்ரீதரன் ஐயா. அந்த 10 பேர்லையும் தம்பி 5 ஷுவரா விழுந்திருக்கு. எனக்கு 16க்கு 6 5 ஒத்துருப்பார். ஆனா பெரிய மனப்பான்மையோட நான் விட்ரோ பண்ணிக்கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் கேட்கட்டும் என்று நான் விட்டுட்டேன். ஜீவனுக்கு திருப்பி கையை காட்டி கதைச்சு நீங்க கேளுங்க ஜீவன், நான் விட்ரோ பண்றேன் விட்டுட்டேன். ஏனண்டா இந்த கான்ஸ்டிடியூஷன் கமிட்டியில நாங்க போய் இருக்கிறதால ஒரு ஒன்றுமே நடக்க போறது. தே ஹேவ் டிசைடட் தே ஆர் கோயிங் டு டூ இட். ஏனண்டா அவைக்கு அனுர அரசாங்கத்துக்கு அடுத்தடுத்த வரலாறு முக்கியம். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு வடக்கு கிழக்கு மாகாண சபையில மாகாண சபையில போலீஸ் அதிகாரத்தையும் காணி அதிகாரம் தாரதுக்கு அவ முட்டாள்கள் அல்ல. தெளிவா விளங்குதா ராசா உங்களுக்கு? ரைட். ஒண்டா கூடுறீங்க 18ஆம் தேதி தமிழரசு கட்சி உங்களோட கட்சியில உண்மையாக கட்சியோட பேரை தெரியாதா? கோவிக்காயப்போ என்ன கட்சி அது? ஐடெக் இலங்கை தமிழரசு கட்சி உண்டாக கூடப்படுது. கூடியதை முடிவெடுக்க போறீங்க. என்ன போறது? உங்களோட பேச்சாளர் தெரியாது. சுமந்திரன் ஐயான்றீங்க, சிறுதரன் ஐயான்றீங்க, ஆரோரால திறத்திட்டேன்றீங்க. அப்பப்ப யூடியூப்பை இப்படி ஃப்ரெஷ் பண்ணி வர நான் அதை எடுத்து விடுறேன். ஐ டோன்ட் கேர். உங்களோட அரசியலுக்கு இல்லை நான் வரையில அது உங்களோட வீட்டு அரசியல் என்னண்டான்னு செய்து விடுவோம். பிரச்சனைக்கு வருவோம். இப்ப என்னுடைய பிரச்சனை என்னண்டா, நீங்க கூட்டி கும்மாளம் அடிச்சு 25ஆம் தேதி என்ன செய்ய போறீங்க? நான் வந்தா அங்க கேள்வி, அந்த கொமெண்ட் பார்த்து நான் தமிழடியாண்டு நான் வந்தா கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்டா பால் சொல்ல எல்லாமே ஒன்று வரும். அதால வேணா கூப்பிடாது, என்ன இப்படியும் கூப்பிட மாட்டேன். கூப்பிட்டாலும் மாற எல்லாமே நான் வந்து என்ன செய்ய போறோம்னு கேட்டா அதுவும் கேள்விக்குறி. ஒண்டா சேர்ந்து ஒரு முடிவும் ஸ்ட்ராங்கா எடுக்க போறது இல்லை. எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தமிழீழம் கேட்க போகிறோமான்னு கேட்டா இல்ல. எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மாகாண சபையில போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் கேட்க போறோமா? வெரி சாரி, இல்ல. தரப்போறாங்களா? இல்ல. அப்பேன் கூட்டம் கூடுறீங்க. உங்களுக்கு உள்ளூராட்சி சபை தேர்தல்ல ஒண்டா நிக்கிறீங்கன்னு சொல்லி சனத்துக்கு காட்டணும். இந்த தயவு செய்து இந்த வீடியோ புண்ணியம் கிடைக்கும். எங்களுடைய தமிழ் சேனத்துக்கு ஷேர் பண்ணி துளைங்கோ. உள்ளூராட்சி சபை தேர்தல்ல இவ ஒண்டா நிக்கணும்னு காட்டாட்டி இவைக்கு ஓட்டு இல்லாம போகும். சோ அதுதான் இவ எல்லாரும் ஒண்டா நிக்கணும். இவை கன்ஃபார்ம் பண்ணினா தங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது. அனுர அரசாங்கம் இப்ப என்ன செய்ய போகுது? உள்ளூராட்சி சபை வெல்லோன் மண்டால் ஏதாவது திருப்பி பாதையில திறந்து வரப்போகுது. சரி,
நான் என்ன செய்ய போகிறேன், உள்ளூராட்சி சபை நேரம் பார்ப்போம். சரிதானே? ஆகவே தெளிவான அறுதியும் உறுதியுமான முடிவு எந்த டிஸ்கஷனுக்கும். ஒரு டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னா ஃபர்ஸ்டா டேபிள் பண்ணுங்க உங்களோட கிரைட்டீரியா. இந்த டிஸ்கஷன்ல இத்தனை மணித்தியால டிஸ்கஷன், இதுதான் கதைக்க போறோம். அவ்வளவு பொதுமக்களுக்கு 7 மண்டா போடுங்க. அந்த டிஸ்கஷனை லைவ்ல போடுங்க, மக்கள் பார்க்கட்டும். ஓமோ இல்லையோ அந்த டிஸ்கஷனை லைவ் உங்கள்ட ஆக்களை மட்டும் வீடியோ எடுக்க சொல்லி நீங்க கதைக்கிற வித்துவத்தனங்களை மட்டும் போடாம டிஸ்கஷனை லைவ்ல போடுங்க, மக்கள் பார்க்கட்டும். அப்படி என்றா நான் வாரன். அது பொது இடமா இருக்கட்டும், பொதுமக்கள்லையும் ஒரு 50-100 பேரை கூப்பிட்டு வைப்போம். டிசிசி மேட்டிங் மாதிரி ஒன்று வைப்போம். ஏழுமா ஏழாதல்ல. நன்றி வணக்கம். ராமநாதன் அர்ச்சனா வரப்போவதில்லை. உள்ளூராட்சி சபை தேர்தலில் தென்னந்தனியாக நிற்கிறேன். என்னுடைய சார்புக்கு என்பிபி நிற்கிறது. அவ்வளோத்தையும் சொல்றேன் உங்களுக்கு. என்பிபிக்கு நான் தேவை என்கிற நிலைமைக்கு என்பிபி வந்திருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு நட்பான நிலைமையில கடந்து போறதுக்கு நான் நினைக்கிறேன். ஆளுங்கட்சி அரசாங்கம் அவர்களோட சண்டை பிடிப்பதாலேயோ பாராளுமன்றத்தில் காத்துவதாலேயோ ஒன்று நடக்க போவதில்லை. சோ நாங்கள் அதை கடந்து போவோம். இந்த தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்வது ஒன்றுமல்ல, உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு மாகாண சபை தேர்தலையும் டார்கெட் பண்ணுகிறார்கள். பொதுமக்கள் இதை விளங்கிக் கொள்ளாத இடத்துல அது பொதுமக்களுக்கு தான் சமர்ப்பணம். இதன் பிரதிபலிப்பை இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அனுபவிக்க போறேன். இப்ப நான் சொல்றேன், உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழினம் முடிவெடுத்து அந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் எனக்கு தருமாக இருந்தா ஒவ்வொரு ரோட்டும் ஒவ்வொரு வீடும் நான் பார்த்து போடுவேன். சரிதானே? ஜாழ் மாநகர சபையத்தா, ஜாழ் மாநகர சபையில ஒரு குப்பை ரோட்ல விழாது. நான் சேலஞ்ச் பண்ணி செய்து காட்டன். வழக்கு போடுறேன் முழு பேருக்கும். ரோட்ல துப்புறவனுக்கும் ரோட்ல வெத்திர போடுறவனுக்கும் நான் வழக்கு போடுறேன்டாப்பா தனியே இருந்து. நான் மாநகர சபையை கொழும்பு எப்படி இருக்கோ அப்படி டெவலப் பண்ணி காட்டுறேன். ஒவ்வொரு பிரதேச சபையும் தாங்கோ, நான் ஒவ்வொரு பிரதேச சபைக்கும் ஒவ்வொரு வீடு வீடா போய் செய்து காட்டுறேன். நீங்க தான் தீர்மானிக்கணும். நீங்க தீர்மானிச்சா யாரு சிவனாக இருந்தாலுமே மாத்தல. அது மக்களுடைய ஆணைன்றது மகேசனுடைய தீர்ப்பு. நன்றி வணக்கம். டாக்டர் ராமநாதன்.